ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 127 வசனங்கள் 1 மற்றும் 2வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. 2ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய கரம், இன்னைக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் எல்லா காரியத்திலுமே நமக்கு உண்டாய் இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறதாய் இருக்கிறதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் போக வேண்டியதான வேலையில் மற்றும் ப்ரொமோஷன் மற்ற காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் பலமுறை எதிர்பார்த்தும் அது கிடைக்காமல் போயிற்றா? நீங்கள் செய்ய வேண்டியதான அடைய வேண்டியதான அந்த டார்கெட் அடையாமல் போயிட்டீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். அதனால நீங்கள் சோர்ந்து போய் மறுபடியும் நான் அப்படி செய்ய தேவையில்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் அல்லது என்னுடைய வீட்டு காரியங்கள், என் நிலைமையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சித்த காரியங்கள், வாட் எவர் that you tried, that you will become a better, but that doesn't happen. அந்த காரியம் நடக்காம போயிட்டு என்று நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? கவலைப்படாதிருங்கள். எதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது எப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாமே தேவனுக்குரியவர்கள். நம்முடைய பொருட்கள், நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாமே தேவனுடையதாக இருக்கிறது. நாம் தேவனை தவிர்த்து எதையுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் தான் ஒரு காரியத்தை நிறைவேற்றி முழுவதுமாய் முடிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் அதை நடப்பிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே செயல்பட வேண்டும். இன்றைக்கு அவருடைய சித்தம் இல்லாதபடி நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறதா? அல்லது நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தேவன் எப்பொழுதும் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாரா என்று கேட்டால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார். When you trust and depend upon God, அந்த வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து நிற்கிற பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லாம இல்லை, கண்டிப்பா ஏசப்பா வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிதான் பேதுரு கூட மீன் பிடிக்கிறவனா இருந்த பொழுது ஆரம்ப காலத்தில் ராத்திரி எல்லாம் மீன் பிடித்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டான். ராத்திரி நேரத்தில் தான் அந்த மீன் எல்லாம் மேற்புறத்துக்கு வருமா. அந்த தண்ணியின் ஆழத்திலிருந்து மேலே நோக்கி இரவு நேரத்தில் தான் அதெல்லாம் வருமா. அப்போ அதுதான் மீன் பிடிப்பதற்கான தக்க ஒரு சமயமாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. எல்லாம் முயற்சி பண்ணிட்டோம் ஐயா, ராத்திரில தான் நல்லா கிடைக்கும் மீன், ராத்திரியிலே இங்க கிடைக்கவில்லையே என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன தெரியுமா இங்க நடக்கிறது? பேதுரு ஏசப்பாவுக்கு தான் படகை கொடுத்திருந்தார். இந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கிக்கும்படி அந்த படகு ஏசப்பாவுக்கு கொடுத்திருந்தார். அந்த படகிலிருந்து தான் அவர் வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
பிரசங்கம் பண்ணின பின்பு பேதுரு பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்துல போப்பா, தள்ளிட்டு போய் அங்க உன் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவங்க சொல்றாரு, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க எத்தனை வலை போட்டு பிடிச்சாங்களோ தெரியல. இங்க பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, இல்ல நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டோமே, ஒன்றும் கிடைக்கலையே. ஒருவேளை நீங்க கூட அப்படிதான், நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, நடக்காம போயிட்டா கவலைப்படாதீங்க. இந்த முறை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். This time you try in a different way. You are going to do in a best way. இந்த முறை நீங்க செய்ய போறது வேற மாதிரி செய்ய போறீங்க, ஆனா இதுதான் பெஸ்ட். எப்படின்னு சொன்னா, இந்த முறை நீங்களா பண்ண போறது இல்ல, ஏசப்பாவுடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து நீங்க செய்ய போறீங்க. யுவர் பிசினஸ், உங்களுடைய வேலை, உங்களுக்கு வர வேண்டிய வேலை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை மாறணும், உன் சரீரத்தின் வியாதியின் கட்டுகள் உடையணும். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்பி நீங்கள் you are going to do that. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அவர் வலைகளை போடுங்கன்னு சொன்னாரு, ஆனா பேதுரு ஒரு வலை தான் போட்டிருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க கூட அப்படிதான் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எத்தனை முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்காதுதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, இந்த தேவன் மரணத்தை ஜெயித்தவர், ஜீவனுடையவர். He is the Alpha and Omega. அவர் தாங்க ஃபைனல் வேர்டு. உங்களை பத்தி அவர் தான் ஃபைனல் வேர்டு சொல்லணும். Anything that should be said about your future and life and your family and your business and career and your health, it's only Jesus. இயேசுதப்பா தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா உரிமை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை. ஆகிலும் இப்படி வார்த்தையின்படி வலையை போடுகிற என்ன நடந்தது தெரியும். வலைகள் கிளியத்தக்கதான மீன்கள் வந்தது, நிறைய கிடைக்கும். இந்த முறை நீங்க அந்த வார்த்தையை நம்பி செயல்படுங்க. யூ ட்ரஸ்ட் ஆன் தி வேர்ட். அந்த வார்த்தை என்ன அற்புதமான காரியங்களை இது செய்யும். இந்த வார்த்தையை நான் நம்பி காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள், உடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பாய் மாறுவார்கள், உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். லெட்ஸ் ப்ரே. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமான பிதாவே, எங்க வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு படி மேலே ஏறிடலான்னு முயற்சி பண்ணாலும் கீழே வந்துடுறோம்ப்பா. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நீர் ஞாபகம் பண்ணி இருக்கிறீர். எது நாங்க செய்தாலும் உடைய வார்த்தை உம்மை நம்பி சார்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொன்னீர். அதற்காய் நன்றி. நாங்கள் ஜீவனுள்ள அந்த வார்த்தையை நம்பி எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன நெருக்கடி சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை ஏசப்பா, உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, உம்முடைய வார்த்தை மாத்திரமே உயர்ந்தது. அந்த நாமத்தினுடைய மகிமையும் வார்த்தையின் மகிமையையும் உடைய வாழ்வில கண்ணார காண நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் மேலுடைய கரங்களை வைத்து நீர் சுகமாக்கும், விடுதலையாக்கும். உடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை இவர்கள் ருசித்து பார்க்கட்டும் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.